எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு அழுகிறாங்கப்பு, நான் சூரியனே மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு, மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு. தமிழ்நாடு அரசுல இதுவரைக்கும் எந்த கட்சி எல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அத்தனை கட்சியினுடைய ஊழலும் 2024 லோக்சபாக்கு முன்னாடி 2 நாளைக்கு உன்னை விட்டு வைக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நீ தாங்க மாட்ட. நீ காலி. நாளைக்கு நீ காலி மேன். ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர் அண்ணாமலை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் தான் தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பான பேச்சா இருக்குது. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாக நினைக்கிறாரு. இன்னைக்கு முதிர்ந்த அரசியல்வாதிகளை கேள்வி சொல்லுங்க, நாங்க பதில் சொல்லுங்க. அண்ணன் மம்பள மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. 2 வருஷம் தான் அரசியல் சர்வீஸ், அரசியல் ஒரு கத்து குட்டின்னு சொல்லலாம். இந்த அண்ணாமலை ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையில் இந்த கருத்துக்கள் வரும்போது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒரு டெல்லியில் இருக்கின்ற பிஜேபி தலைவருடைய ஒரு கடமையாக இருக்கு. வாட் சர்ப்ரைஸ். அண்ணாமலை தமிழ்நாட்டில் தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வரல. தமிழ்நாட்டில் ஒரு தோசையை சுட்டுட்டு இட்லியை சுட்டுட்டு இந்த பாஜகவோட மேனேஜராக உட்காந்துக்கிட்டு சீட்டை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே சைடில் போய்க்கலாம். அண்ணாமலை இங்கே தலைவராக வந்திருக்காரு. ஆமா, அண்ணாமலைக்கு முதலாளி மோடிதான் வடை சுடுவாரு, இவரு சாப்பிடுவாரு. தலைமை பண்புக்கு தகுதியற்றவர். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கு லாயக்கற்றவர் அண்ணாமலை. இல்ல 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 உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. என்னுடைய தாய் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 100 மடங்கு பவர்ஃபுல். என்னுடைய மனைவி என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 1000 மடங்கு 100 மடங்கு பவர்ஃபுல். தலைகீழா நடக்காத விழுந்துட போறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணினா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். தொடப்பக்கட்டியால அந்த ஆளை பெருக்கு ஒரே குப்பையா கிடக்கு மனசு. திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டானே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். இந்த கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல. என்னென்னலாம் பண்ண, இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா. இன்டர்ன் இன்னொரு தகவலை நான் சொல்ற ஒரு பத்திரிகையாளரா, அமித்ஷா இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் எடப்பாடி பழனிசாமி. இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துங்க. இந்தியாவில் பிஜேபி எங்கேயுமே ஜீரோ கிடையாது. பிஜேபி ஜீரோ ஆன ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி. சுப்பிரமணியன் சார், இப்போ அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற தகவல் தான் ரொம்ப ஹாட்டாக ஓடிட்டு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுடுத்து, நல்ல நேரம் வந்துடுத்து. அண்ணாமலையே எதிர்பார்க்க மாட்டாரு, வானதி ஸ்ரீனிவாசன், நைனா நாகேந்திரன் கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் நம்ம அரசியல் களத்தில் விவாதிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அதனோட சினர்ஜி இல்லை அப்படின்றது தான் உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதனால தான் இந்த கூட்டணியே தனியாக போனாங்க. சரி சரி விஷயத்தை சொல்லு. தலைவர் மாற்றப்பட போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் திடீர்னு கசிய வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இவங்களும் அங்க போறாங்க, வெளியில போய் உட்கார்ந்து இருக்காங்க, லண்டன் போறாரு. இதுக்கு இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிதானே தோணுது. இல்லை அது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நினைக்கலாம். பட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஐ திங்க் ஒரு 6 வாரமோ இல்லை ஒரு 8 வாரமோ அவர் மேல்நாட்டுக்கு படிப்புக்கு போகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. தமிழகத்தில் வளர வேண்டும் என்றால் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி வேண்டும். அந்த கூட்டணிக்கு கண்டிப்பாக ஒரு 3 வருடங்களாக, கடந்த 3 வருடங்களாக ஒரு அச்சாணி போட்டவர் அண்ணாமலை என்பது மாற்று கருத்து இல்லை. ஊர்ல யாராருக்கோ சாவு வருது, உனக்கு வர மாட்டேன். கடந்த தேர்தலில் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அண்ணாமலையா அதிமுகவா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அந்த ஃபார்முலாங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
ஏண்டா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. சோ இனிமேல நமக்கு வந்து அண்ணாமலை வேண்டாம் இந்த இடத்துல, அதனால நமக்கு அதிமுக தான் வேணுங்கிற முடிவுக்கு கூட பாஜக வரலாம் இல்லையா? அப்படியும் பார்க்கலாம் இல்லையா? இது கொஞ்சம் பெரிய திமுக இருக்கிறவங்களும் சரி, அதிமுக இருக்கிறவங்களும் சரி, இப்போ அண்ணாமலையே வெளில போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. சார் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இப்போ நம்ம கிரிக்கெட் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் போயிட்டு இருக்கு, யாரை நீங்கள் விக்கெட் அடிப்பீங்க? முதல்ல நல்லா ஆடுறவனை தானங்க, நல்லா போலிங் போடுறவனை தானங்க அடிக்கணும்னு பார்ப்போம். யார் களத்தில் நல்லா ஆடுறாங்களோ, மக்கள்கிட்ட நல்ல கொள்கைகள் எடுத்துன்னு போகிறாங்களோ அவங்கள விலக்கிட்டா நமக்கு வந்து வெற்றி எளிதாகிவிடும். அப்படின்றது தான் வந்து திமுகவும் எதிர்பார்க்கிறது, அதிமுக எதிர்பார்க்குது. உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். சூர்யா, இது திமுக தான் இப்படியான விஷயங்களை பண்ணுது, அதாவது அண்ணாமலை வந்து வெளியில போகணும்னு நினைக்கிறது திமுக தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை பாஜக தரப்பு, அது குறிப்பா விமர்சகர் சுப்பிரமணியம் முன்வைக்கிறாரு. எப்படி இதை நீங்க பாக்குறீங்க? அவர் மாத்தனா ஏதாவது திமுகவுக்கு அது வந்து சவாலா இருக்குமா? நிச்சயமாக ஒரு சவாலும் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே திமுக என்பது, அந்த அணி என்பது 50% வாக்குகளை பெற்று கம்பீரமாக அமர்ந்திருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் இப்போ ஆடிடுவாங்களாக்குலாம், ஆடவும் போகிறதில்ல, அந்த அம்மா கதவை திறக்கவும் போகிறதில்ல. அந்த அம்மா இல்லை, அதிமுகவை எப்படியாவது காலி பண்ணணும், காலி பண்ணி அதை நிரப்பணும். அதுக்கு ஓபிஎஸ், தினகரன் போன்ற அதிமுக முகங்களை தன் பக்கம் எடுத்து வைத்து கொண்டு அந்த வாக்குகளை கபலீகரம் செய்கிறார்கள். வேற ஒன்றுமே கிடையாது. அடிமுட்டால் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. அண்ணாமலையை தமிழிசை விமர்சித்து பேசுகிறார், அமித்ஷா மேடையில் வச்சு கண்டிக்கிறார். ஆனால் அதே அமித்ஷா அண்ணாமலையிடம் நீ அதிமுக குறித்து பேசக்கூடாது என்று இந்த இடத்திலாவது பேசினார்களா, இல்லை மோடியும் அவர் விமர்சித்தார்களா? முதல்ல வந்து அந்த அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் மாலை போட்டு தான் பிரச்சாரத்தை இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேலே இருந்து இவருக்கு செய்யக்கூடிய, அவர்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் ஒரு பாட்டு தான் அண்ணாமலை. அண்ணாமலை தனியாகவோ, அண்ணாமலை வந்து எந்த ஒரு முடிவுமோ அங்கே எடுக்க முடியாது. அவர்கள் என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கிரிப்டுக்கு அண்ணாமலை ஆடிக்கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அதுல பாஜகவினுடைய அரசியல் அஜெண்டாவை ப்ரொஜெக்ட் பண்றாரா? இல்ல, திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் மீதான பலவீனங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறதுல இருந்து இறங்குறாரு. இது அந்த காலம் 67 இருந்து இருக்கு, ராஜாஜி காலத்துல இருந்து இது இருக்கு. அதனால வந்து ராஜாஜியே சொன்னார் திமுக வீழ போகிறதுன்னு சொன்னார். அது 67 இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அண்ணாமலை திமுகவுக்கு போட்டி என்பது நகைப்புக்குரியது, அது இல்லை. வாங்கினது பார்த்தாலும் மறுபடியும் வராங்க. ஆனால் என்னன்னா, அண்ணாமலையை மாற்றுவார்களா? மாற்றினாலும் பிரச்சனை இல்லை, வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் அதிமுக என்ற அரசியல் இயக்கத்தை அவர்களோடு இவரை வெளியேற்றிவிட்டு பாஜக உறவு கொள்ளுமா என்றால் இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஏனால் அதிமுகவை வெளியே வைத்து அதை கரைய வைத்து தனதாக்குவதுதான் பாஜகவுடைய அஜெண்டா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு. அந்த அஜெண்டாவை அவர்கள் பல பேர் மூலமாக நிறைவேற்றி போனாலும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்காதுன்றீங்களா? நிச்சயமாக இருக்காது. தெரியும். தலைவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி, தினகரன், ஓபிஎஸ், தமிழிசை, முருகன், அண்ணாமலை, இது போன்றவர்கள். மற்றவர்கள் எல்லாம் என்ன ஓட்டு வாங்கினாங்க? அந்த இடத்துல அதிமுக எப்படி வந்துச்சு? அவ சொல்றது நியாயம் தானே. அப்ப தலைவர்களாக நீங்க 234 தலைவர்களை அதே மாதிரி இந்த கூட்டணி கூட நிப்பாட்டிடுவாங்களா? ஆக அதெல்லாம் பிரச்சனை. பாஜக என்ற அணிக்கு அவர்கள் தலைமையில் அதையும் 2019க்கும் 24க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பாஜக தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய ஆபத்தாக நான் உணர்வது என்னன்னா, அரசியல் ரீதியாக நடைபெற்ற விவாதத்தை ஜாதி ரீதியாக மாற்றி இருக்கிறார்கள். முட்டா பையல லூசு பையலுலா உங்களுக்கு எனக்கு பேதி வாங்கி எடுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.